பேக ட்ரெஸ்ஸு. மக்களே, முதுமலை புலிகள் காப்பகம் வந்தாச்சுங்க நம்ம இப்போ. ஏங்க இங்க பாருங்க யானை, சரியான ஸ்பாட்டுங்க. மான நேரில் பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும் போதே வந்து இந்த இடத்துல சுத்தி பாத்துருங்க ப்ரோ. அங்க வியூ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. இவர் தான். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது ட்ரிப் வர மாதிரிச்சுன்னா இங்கே நம்ம பிஜி பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. நம்ம இவர்கிட்ட தான் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு எப்பயுமே இங்கேருந்து போவோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் ப்ரே பண்ணியாச்சு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்படியே தான் இருக்கேன், நல்லா இருக்கேன். கிளம்பலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம நண்பரும் தான் இப்போ போகிறோம். கேரளா போகிறோம், பெங்களூர் டு கேரளா. நம்ம அப்படியே போக விலாக கன்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஆக்சுவலாக இன்னும் பந்திப்பூர் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்கு இப்போ நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன்ல இருந்து. இங்க பாருங்க ரோடு பாருங்க, செம்மையா இருக்கா? ரெண்டு பக்கம் மறந்து. ராஜன் ராஜன் ஏன் குறுக்க வரீங்க? பந்திப்பூர்ல மக்களே பாத்தீங்கன்னா மான் பாத்துறேன் கடைசியா. இங்க பாருங்க எவ்வளவு மான் இருக்குங்க. மக்களே, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்ட் முதுமலை புலிகள் காப்பகம் வந்தாச்சு மக்களே. நம்ம முதுமலை புலிகள் காப்பகம். ஏன் ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. பேக ட்ரெஸ்ஸு. பெங்களூர்லேருந்து வரோம். ட்ரெஸ் தான் இருக்கு. இல்லண்ணா மக்களே, முதுமலை புலிகள் காப்பகம் வந்தாச்சுங்க நம்ம இப்போ. நம்ம ஃப்ரெண்ட் இங்கே இருக்காரு, நம்ம இங்கே இருக்கோம் நம்ம பைக்கில். நாங்களும் மான் பார்த்துட்டே இருக்கோங்க. மான் இன்னும் அதிகம் எதுவும் கிடைக்கல. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்க பைக்கர்ஸோட கனவுங்க அதெல்லாம், நேரில் புலியை பார்க்குறதெல்லாம், புலி மான் இதெல்லாம். ஏங்க இங்க பாருங்க யானை. இப்ப பாருங்க ஃபேமன், நல்லா தெரியும். நல்ல தலைவன் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மாசா. பாக்குறான் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. ஏய் சரியா பண்ணா இருக்கீங்க தலைவன் வச்சுக்கிட்டு. ப்ரோ இங்க இருக்காரு, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பாருங்க மாசா பாத்துட்டு இருக்கான் வெறியா. வேற யானைக்கு தரப்போகுது. ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம், ஏன்னா நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. சரியான ஸ்பாட்டுங்க யானை. நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம் எங்கடா யானையே பார்க்கலையே அப்படின்னு. ஆனால் சூப்பராக தலைவர் வந்துட்டு நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. பார்ப்போங்க, இன்னும் நமக்கு போகிற வழி இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது.
ஸோ மேபி வேற இன்னும் வேற யானை இல்லை மான் எது வேணா பார்க்க வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். சாம இங்கே பாருங்க, மானை நேரில் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாக மான் இருக்குங்க. சாம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதுமலை புலிகள் காப்பகம் வந்துட்டு இப்போ கவர் பண்ணியாச்சுங்க. நம்ம வெளியே வந்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேலே உங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸ்லி உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மஸ்டாக விசிட் பண்ணுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா முதுமலை காப்பகம் தான். சீரியஸாக விசிட் பண்ணுங்க. இங்க பாருங்க வியூ, ஐயோ எப்படி இருக்கு ஃபுல்லா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பைக்கு, ரோட்ல யாருமே இல்ல, நம்ம மட்டும்தான் இருக்கோம். பாருங்க சீரியஸ்லி பயங்கரமா இருக்குங்க இந்த இடம். எப்பா எவ்வளவு ஹைட்ல இருக்காம பாருங்க. அங்க பாருங்க, அங்க ஒரு வீடு தனியா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் அட்டை வீடு போட்டு இருக்காருங்க. சாமி யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. சூப்பரா இருக்குங்க. இப்ப இது நம்ம டாப் வியூல இருக்கனால இடமே பயங்கரமா தெரியுதுங்க. சாமி நான் இப்பயும் சொல்றேன், தயவு செஞ்சு உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும் போதே வந்து இந்த இடத்துல சுத்தி பாத்துருங்க. இப்ப மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் வருத்தப்படுவீங்க. ப்ரோ அங்க வியூ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லா டீ எஸ்டேட் தான் போல. சாரி சாம, நம்ம முன்ன அந்த வியூ அந்த பக்கத்துல இருந்து காமிச்சாங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலையோட இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கத்து வியூ பாருங்க, ஃபுல்லா டீ எஸ்டேட்டுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பெங்களூர்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சேனல் வச்சிருக்காரு. நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட சேனல் தரேன். நல்லா அவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சின்ன வளர்ந்து வர யூடியூபர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210 தான் அவர் பயணத்தை தொடங்கியிருக்காரு. இங்கே பார்த்துக்கோங்க, இதுதாங்க அவருடைய சேனல் டிசி விளாக்ஸ். நீங்கள் யூடியூப் செக் பண்ணினாலே ஃபர்ஸ்ட்டாக வரும், இவர் தான் டிசி விளாக்ஸ். இந்த பக்கமும் பாருங்க டிஎஸ் தாங்க இருக்கு. ப்ரோ நம்ம என்ன பண்ணுறோம், வண்டியை டிஎஸ் உள்ள விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஏய் இல்லை ப்ரோ, முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகே பார்ப்போம். ஓகே வாங்க குடிப்போம். ஓகே சாம, நான் வந்துட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த மோட்டோவில் கன்டினியூ பண்ணுறேன். சாம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். பிளேஸை பாருங்க எப்படி இருக்குது சாமி. பாருங்க ஃபுல்லாக காடு தாங்க, செம்மையா இருக்கு. அடா 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 சாம பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. கேரளா வேற மாதிரி இருக்கு. வியூவை பாருங்க. இங்க இருக்க வீடுங்களே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஒர்த்து பாத்தீங்களா, இடம் தாங்க. போற வே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வே போய்கிட்டே இருக்கலாம், இவ்வளோ அழகா இருக்கு. சுத்தியும் பாத்தீங்கன்னா மரம் தான், முன்ன சொன்ன மாதிரி. வாவ்ல இப்பதாங்க புரியுது ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்கன்னு. பாருங்க வீடு
ஹாய் ஃபார்மு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம ரூம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம ப்ரோ இருக்கார். இப்போது நாங்கள் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு வயநாடு ரீச் ஆகிட்டு நாங்கள் ஒரு 10-15 ஸ்டே 4 மணி கேட்டிருப்போங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, டார்மெட்ரி. ஸோ அதனால் நான் யூடியூப்பு அப்புறம் கூகுள் ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணி கடைசியாக வந்துட்டு ஒரு ரெசிடென்சி கண்டுபிடிச்சி இப்போ நம்ம இங்கே ரீச் ஆயாச்சு. அடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்ட்டு நான் மோட்டோ வளவில் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேக்கான பட்ஜெட் எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பே பண்ணோம், அவங்க எவ்வளோ சொன்னாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃபார்மு, நாளைக்கு வந்துட்டு இன்னும் நாங்கள் நிறையா ஃபால்ஸ் போகிற வேண்டியிருக்கு, வியூ பாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவில் கன்டினியூவாக வரும். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே.